Hello friends, so இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Motorola Edge 20 Fusion இந்த ஸ்மார்ட் போனோட 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அதனால தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இந்த 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்க்கலாம். நம்பர் 1 பீக் டிஸ்பிளே. செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா பீக் டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணி முடிச்சுன்னா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். கிளாக்ஸு டேட்ஸ்லாம் கஸ்டமைசேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். கஸ்டமைசேஷன் பண்ணி முடிச்சு செட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே செட் பண்ணி முடிச்சோன்னே லாக் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டு ஒரு டேப் பண்ணுங்கள். நீங்கள் டேப் பண்ணால் போதும், நீங்கள் செட் பண்ணதில் விசிபிள் ஆகும். ரொம்பவே நல்லாயிருக்கும், நிறைய டீட்டெயில்ஸ்லாம் தெரியும். இந்த பீக் டிஸ்பிளே ஆப்ஷனை யாராருக்கு வேணுமோ அவங்க மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இதனால கொஞ்சம் பேட்டரி ட்ரெயின் ஆகும், அதனால பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 2 கஸ்டம் ஸ்டைல்ஸ். ஹோம் ஸ்க்ரீனுக்குள்ளே போய்க்கோங்க. ஹோம் ஸ்க்ரீனில் மோட்டோட சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா பர்சனலைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்டைல்ஸ்னு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபாண்ட் சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அண்ட் ஐகான்ஸோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஐகான்ஸோட லேயர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் வந்திருக்காங்க. யூஸ் பண்ணி உங்கள் ஃபோனை நல்லா நீங்கள் ஸ்டைலிஷாக மாற்றிக்கலாம். உங்கள் ஃபோனை நல்லா ஸ்டைலிஷாக கஸ்டமைசேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 3 இன்ட்ராக்டிவ் வால்பேப்பர். ஸ்டைல்ஸ் ஆப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வால்பேப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்ட்ராக்டிவ் வால்பேப்பர்னு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வால்பேப்பர்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த வால்பேப்பர் பிடிக்குதோ அதை கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது அந்த வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனிமேஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். உங்களுக்கு வால்பேப்பர் நல்ல ஒரு அனிமேஷனாக இருக்கணும்னா இந்த இன்ட்ராக்டிவ் வால்பேப்பர் ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். நம்பர் 4 குயிக் கேப்சர். ஹோம் ஸ்க்ரீனில் மோட்டோ ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உள்ள போனோன்னே பார்த்தீங்கன்னா பர்சனலைசேஷன் ஆப்ஷன் கீழே கெஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், குயிக் கேப்சர்னு. அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. இது எனேபிள் பண்ணுறதுனால என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமராவை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேக் கேமராவில் ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் லைட்டாக ஃபோனை ஷேக் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் ஃப்ரண்ட் கேமராவில் ஃபோட்டோ எடுக்கும்போது லைட்டாக ஃபோனை ஷேக் பண்ணிங்கன்னா பேக் கேமராக்கு ஸ்விட்ச் ஆயிரும். இதனால நீங்கள் கேமராவை ஸ்விட்ச் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறைய ஃபோட்டோ எடுப்பீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த ஆப்ஷனை வேணுங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர் 5 பவர் டச். குயிக் கேஸ் கேப்சர் கீழே பார்த்தீங்கன்னா பவர் டச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா பவர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பவர் பட்டனை கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆப் அண்ட் கான்டாக்ட் செட் பண்ண மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஆப்ஸ் அண்ட் கான்டாக்ட் செட் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட்கட்டில் ஆப்ஸ் அண்ட் கான்டாக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட்கட் விண்டோ வேணும்னவங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர் 6 ஃபாஸ்ட் ஃப்ளாஷ் லைட். பவர் டச் ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃப்ளாஷ் லைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. இதை எனேபிள் பண்ணுறதால என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஃபோன் ஷேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் எனேபிள் ஆகும், அண்ட் இன்னொரு வாட்டி ஷேக் பண்ணும்போது ஃப்ளாஷ் லைட் ஆஃப் ஆகும். இதனால நீங்கள் ஈஸியாக ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். நம்பர் 7 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட். ஃபாஸ்ட் ஃப்ளாஷ் லைட் ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணி முடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது 3 ஃபிங்கர் ஹோல்டு பண்ணாலே போதும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். நீங்கள் ஸ்வைப் பண்ண வேண்டியன்னு அவசியம் கிடையாது. 3 ஃபிங்கர் ஹோல்டு பண்ணாலே போதும், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்ஷன் மறக்காம எல்லாரும் எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்பர் 8 லிஃப்ட் டு அன்லாக். அப்படியே 3 ஃபிங்கர் ஸ்கிரீன்ஷாட் ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா லிஃப்ட் டு அன்லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. இது எனேபிள் பண்ணுறதுனால என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபேஸ் அன்லாக் செட் பண்ணி வச்சிருக்கீங்க, அது நீங்கள் அன்லாக் பண்ணும்போது ஃபோனை லைட்டாக லிஃப்ட் பண்ணால் போதும், அதே உங்கள் ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ணி அன்லாக் பண்ணிடும். இதுதான் லிஃப்ட் டு அன்லாக். நீங்கள் ஃபோன் லிஃப்ட் பண்ணாலே போதும், அதே ஐடென்டிஃபை பண்ணி அன்லாக் பண்ணிடும். நீங்கள் ஃபேஸ் அன்லாக் செட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர் 9 ஃப்ளிப் ஃபார் டிஎன்டி. நீங்கள் டிஎன்டி மோட் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஃபோனை ஃப்ளிப் பண்ணி வைக்கும் போது டிஎன்டி மோட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். நீங்கள் நார்மல் பொசிஷன் வைக்கும் போது டிஎன்டி மோட் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். நீங்கள் டிஎன்டி மோட் அதிகமாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர் 10 பிக் டு சைலன்ஸ். டிஎன்டி மோட் ஆப்ஷன் கீழே பிக் டு சைலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. இதை எனேபிள் பண்ணுறதுனால என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது யாராச்சும் ஃபோன் அடிக்கிறாங்கன்னா நீங்கள் ஃபோனை லைட்டாக பிக் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக சைலன்ஸ் ஆயிரும். இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்பயாச்சும் எங்கேயாச்சும் ஒரு அவசரமான மீட்டிங்கு போகும்போது இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டு போங்க.
யாராச்சும் ஃபோன் அடிச்சாங்கன்னா நீங்கள் பிக் பண்ணால் சைலண்ட் ஆகும். இந்த ஆப்ஷன் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் எந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் ஒன்று பார்க்கலாம்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. மறக்காம அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 10 பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.